ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல். இன்றைக்கி மார்ச் 10ஆம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம வந்து காலையில் வீடியோ போட்டிருந்தோம். சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரித்து காணப்படுது. ஆனால் இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவல் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையும் அதிகரிச்சிருக்கு. 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு 100 ரூபாய் விலை அதிகரித்து 15,050 ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருது. ஒரு சவரனுக்கு 800 ரூபாய் விலை அதிகரித்து 1,20,400 ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கம் விற்பனையாகிட்டு வருது. 24 கேரட் சொக்க தங்கம் ஒரு கிராமுக்கு 109 ரூபாய் விலை அதிகரித்து 16,418 ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனையாகிட்டு வருது. ஒரு சவரனுக்கு 872 ரூபாய் விலை அதிகரித்து 1,31,344 ரூபாய்க்கு ஒரு சவரன் சொக்க தங்கம் விற்பனையாகிட்டு வருது. 18 கேரட் தங்கமும் இன்னைக்கு விலை அதிகரிச்சிருக்கு. ஒரு கிராமுக்கு 110 ரூபாய் விலை அதிகரித்து 12,890 ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனையாகிட்டு வருது. ஒரு சவரனுக்கு 880 ரூபாய் விலை அதிகரித்து 1,03,120 ரூபாய்க்கு ஒரு சவரன் 18 கேரட் தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது. தங்கம் விலை அதிகரித்தது போலவே வெள்ளியோட விலையும் அதிகரிச்சிருக்கு. ஒரு கிராமுக்கு 10 ரூபாய் விலை அதிகரித்து 300 ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது. ஒரு கிலோவுக்கு 10,000 ரூபாய் விலை அதிகரித்து 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கிலோ வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது. தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே இன்னைக்கு விலை அதிகரிச்சிருக்குது. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையும் அதிகரித்து காணப்பட்டது தான் இன்னைக்கு விலை உயர்வுக்கு காரணம். நமக்கு இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவல் வந்து இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் குறைவாக வந்து விலை அதிகரிச்சிருக்கு. இல்லை அப்படின்னா நமக்கு தங்கம் வந்துட்டு ஒரு 200 ரூபாய்க்கு மேலே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருந்திருக்கும். இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவல் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையும் அதிகரிச்சிருக்கு. மதியத்துக்கு மேலே இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுதா, மாற்றங்கள் இருக்குதா, மாலை விலை மாற்றம் இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்.